ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம வேலுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. இதனால் வேலு ஜோதிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டோ வாங்கிக்கிறாங்க. நேராக ஆட்டோவுக்கு பூஜையெல்லாம் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து சுமதி, வேதநாயகி, ஜானகி எல்லாம் நம்ம வள்ளி எல்லாரும் வெளியில் வராங்க. வேலை என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நானும் வேலை இல்லைன்னு எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கிறது, அதான் ஒரு ஆட்டோ வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னது சூப்பர்ப்பா அப்படின்னு ஜானகி சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம சுமதியும் வந்ததும் சுமதிக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. அங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு ஆட்டோ, நானும் இருக்கட்டுமா அப்படின்னதும் முதல் சவாரியே நம்ம குடும்பம் தான் இருக்குமா அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுமதியோட குழந்தை இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி மாவை கூப்பிடுறாங்க. இது முதல் சவாரிமா, நீங்களும் வரலாம்ல அப்படின்னதும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளி ஏன் நான் வரக்கூடாதா, என்ன மேடம் நீங்க இல்லாமலா, ஆமா முன்னுக்கு உட்காடுறீங்களா பெண்ணுக்கு உட்காடுறீங்களா அப்படின்னு நம்ம வேலு கேட்குறாங்க. உடனே வள்ளி நான் முன்னுக்கே உட்காடுறேன் அப்படின்னதும் உடனே நம்ம வேலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பக்கத்துலேயே வள்ளியை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்த பக்கம் வேலு சுமதிக்கிட்ட ஏன் மேடம் உங்களை அடுத்த வாட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வேதநாயகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக ஒரு ரவுண்ட் ஒன்றா அடிச்சுட்டு ஜானகி வள்ளி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்தப்பா வேலு, இது உன்னோட முதல் சவாரி, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு வேலு பணத்தை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இதை பார்த்து வேதநாயகி இப்படியே போயிடுச்சுன்னா இவன் உழைச்சி நல்ல பேர் வாங்கிடுவான் போல இருக்கு, இது நடக்கவே கூடாது அப்படின்னுட்டு வேதநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா ரத்னவேலுக்கிட்ட எட்டி விட்டுட்டு இருக்காங்க. வேலு, இங்கே என்னப்பா நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அசிங்கமாக இருக்கு அப்படின்னு போது அக்கா இப்போ என்ன ஆச்சுன்னு தாமதம்னு கோச்சிட்டு இருக்கு, முதல்ல விஷயத்த சொல்லுக்கா அப்படின்னு நம்ம ரத்னவேல் சொல்கிறாங்க. ஐயோ அதை நான் எப்படிப்பா என் வாயால் சொல்லுவேன், அந்த வேலை இருக்கா இல்லையா வேலு, வேலை இல்லைன்னு அவன் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு இப்போ சவாரியும் ஓடிட்டு இருக்கான். அந்த ஆட்டோவில் வெக்கம் இல்லாமல் அந்த ஓடுக்காரி ஜானகியும் அந்த வள்ளியும் ஏறிட்டு போகிறாங்கப்பா. இப்போ பார்க்குறவங்கெல்லாம் இப்படி ரத்னவேலோட பொண்ணு ஆட்டோவில் போகிறா, மருமக இப்படி ஆட்டோ ஓடிட்டுருக்கான்னு நம்ம குடும்பத்தை இல்லையா தப்பாக பேசுவாங்க, எனக்கு பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது அப்படின்னதும் உடனே ரத்னவேல் ரொம்ப கோபமாக எழுந்துக்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறேன், அந்த வேலு ஆட்டோ ஓடுறானா, அதுவும் என் பொண்ணு அந்த ஆட்டோவில் ஏறிட்டு போனாலா அப்படின்னதும் ஆமாப்பா, இங்கே பாரு யோசிச்சு பாரு, இப்போது நாளைக்கு நீ வெளியில் எப்படிப்பா போவ, உன் பொண்ணு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டு நீ மட்டும் காரில் போகிற சொல்லுவாங்கப்பா, நீ ஜோதிச்சு பாரு, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வராது, முதல்ல அவனை ஆட்டோவை கொண்டு வாங்க கடையிலேயே கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னதும் உடனே டென்ஷன் ஆன ரத்னவேல் என்ன பண்றாங்கன்னா நடுக்கோல்ல கத்திட்டு இருக்காங்க. டே வேலு அப்படின்னு, ஐயா சொல்லுங்க அப்படின்னதும், ஏண்டா உனக்கு என் வீட்டில் வாழும்போது தான் இந்த உழைக்கிற எண்ணம்லாம் வந்துச்சா, எதுக்காடா இப்படி ஆட்டோலாம் எடுத்து என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னும் போதும், ஐயா இப்போ நான் இந்த வீட்டோட மருமக, எத்தனை நாளைக்கு தான் வேலை வெட்டி இல்லாமல் நானும் வெட்டியாக இருக்கிறது, அதான் ஐயா ஒரு ஆட்டோ எடுத்து சவாரி ஓடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போதும், யாரு கேட்டா இதெல்லாம் பண்ணுறேன், இங்கே பாருங்க ஐயா நான் யாரையா கேட்கணும், எனக்கு நீ எந்த ஒரு வேலையும் இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் முடிவெடுத்தேன் அப்படின்னதும், இங்கே பாரு இதுக்கப்புறமா நீ ஆட்டோ ஓடவே கூடாது அப்படின்னதும், என்னையா இப்படி சொன்னால் நான் எந்த வேலைக்குன்னு போகிறது, எனக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் நான் இப்படி தனியாக பண்ணணும் அப்படின்னதோ, அதுக்காக என் பொண்ணை நீ அசிங்கப்படுத்துவியா, 4 இடத்துக்கு போனால் நான் தான் தலை குனிச்சு நிற்கணும், இங்கே பாரு பேசாம நீ எனக்கு டிரைவராகவே இருந்துக்கோ, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இப்படி கேவலமாக ஆட்டோலாம் நீ ஓட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னதும் நம்ம வேதநாயகி இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வேலுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா இது இவன் இப்படி சொல்கிறான், ரத்னவேலு என்னப்பா பேசுகிற, இந்த துரோகியா உனக்கு வண்டி விட்டு எடுக்க போகிற, அக்கா இங்கே பாரு இவன் துரோகி தான், ஆனால் இவன் ஒரு வெறும் டிரைவரை தான் நான் பார்ப்பேன், எப்படி இந்த வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேனோ அதே மாதிரி தான் இவனும், அதுக்காக என் பொண்ணு அசிக்கப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க என்னால் முடியாதுக்கா, நல்ல வேலை நீ சொல்லிட்டே, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னுட்டு ரத்னவேல் அங்கிருந்து கிளம்பினதும் வேதநாயகி செம்ம டென்ஷன்